வாடி மனகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே. நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா. வாழ்க வாழ்க மாமரியே வடிமநகரின் தாயே, அன்னையே வாடிமநகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே. வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம், பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம். வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம், வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம். வாழ்க வாழ்க மாமரியே வடிமநகரின் தாயே, அன்னையே வாடிமநகர் அன்னையே அன்பிலே நாடினோம் உம்மையே. வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்ல நம் தேவனில் இணைந்திடுவோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்ல நம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோம், விடிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோம். உயர் உன்னத தியாகத்தின் பலியினிலே இதம் முன்னருள் வேண்டியே வருகின்றோம். உயர் உன்னத தியாகத்தின் பலியினிலே இதம் முன்னருள் வேண்டியே வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்ல நம் தேவனில் இணைந்திடுவோம். உறவின் பாரமாக உடைந்த செம்மறியேன், உருகும் நிழுகாக உம்மை உருக்கி தந்தவரே. உன் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட, உன் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட.
உயர் உன்னத தியாகத்தின் பலியினிலே நிதம் முன்னருள் வேண்டியே வருகின்றோம். உயருன்னத தியாகத்தின் பலியினிலே நிதம் முன்னருள் வேண்டியே வருகின்றோம். வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம், வல்ல நம் தேவனில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, 59வது உலக தொடர்பு வார கொண்டாட்டத்தின் 2ஆம் நாள் திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திரு அவையின் நற்செய்தி பணியில் நவீன ஊடகங்கள் வழங்கும் வாய்ப்புகளையும் சவால்களையும் சிந்தித்து ஊக்கப்படுத்தும் விதமாக 1967ஆம் ஆண்டு மே 7ஆம் நாள் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதே இந்த உலக தொடர்பு தினமாகும். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இத்தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழக திரு அவையின் சமூக தொடர்பு பணிக்குழுவின் வளர்ச்சியின் அங்கமாக இல்லம் தோறும் இறையாட்சி என்னும் கனவுடன் உருவாக்கப்பட்டது நமது மாதா தொலைக்காட்சியும் கடந்த 11 ஆண்டுகளாக இக்கொண்டாட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு யூபிலி கொண்டாட்டத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க அழைத்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என உலக தொடர்பு தின செய்தியில் அழைப்பு விடுக்கின்றார். நமது மாதா தொலைக்காட்சியில் 2ஆம் நாள் கொண்டாட்டமாகிய இன்று கனிவான இதயத்துடன் பேசும் தொடர்பால் என்னும் மையப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கனிவு தாழ்ச்சியையும் கண்ணியத்தையும் கையளிப்பையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்புத்தி பற்றி எரியும் கனிவான இதயத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் நாமும் கனிவுள்ள இதயத்தோராய் வாழ அழைக்கப்படுகின்றோம். மதுரை உயர் மறைமாவட்டம் வாடிப்பட்டி அற்புத அரும் மருந்தினால் குணம் நல்கும் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திலே நடைபெறும் இத்திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபிக்க வருகை தந்துள்ள திருத்தூது நிர்வாகி ஆயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களையும் ஏனைய அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலிருந்தும் பங்கேற்கும் அன்பிற்கினிய இறைமக்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நமது அன்றாட உரையாடல்களிலும் தொடர் பாடல்களிலும் கனிவான இதயத்தினராய் செயல்பட இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வரையுள்ள இறைவார்த்தைகள். அந்நாள்களில் யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டு இருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது! இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 1/10 உமக்கு செலுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இருக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மை கேடயமும் கவசமும் ஆகும். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார்.
இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அந்த பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டுக்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாடிப்பட்டி அன்னையினுடைய திருத்தலத்தில் குழுமியிருக்கின்ற இந்த வேளையில் 59வது உலக தொடர்பு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 59வது அகில உலக தொடர்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற விதமாக நமது மாதா தொலைக்காட்சியில் உலக தொடர்பு வாரத்தை சிறப்பிக்கின்றோம். உங்கள் உள்ளங்களில் உள்ள எதிர்நோக்கை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என இந்த நாளுக்கான செய்தியினை மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டின் தொடக்கத்திலேயே ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த செய்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பினை எடுத்து சிந்திக்கின்றோம். இன்றைய நாளுக்கான சிந்தனை தலைப்பு, கனிவான இதயத்தோடு பேசும் தொடர்பாடல். உலக படைப்புகள் அனைத்தும் ஏதோ ஒரு வழியில் தன்னை பிறரோடு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது செய்தி பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். வானில் கருமேகம் சூழ்கிற போது மழை வரப்போகிறது என்பதை உணர்கிறோம். மரங்கள் இலைகளையெல்லாம் உதிர்த்து புதிய இலைகள் தளிர்விடும் போது வசந்த காலத்தை உணர்கிறோம். மரங்கள், பறவைகள், விலங்குகள் என அனைத்துமே தனக்கே உரித்தான தகவல் பரிமாற்றத்தின் திறனை பெற்றிருக்கின்றன. சில இயல்பான பரிமாற்றங்களாகவும் சில அபாய எச்சரிக்கை பரிமாற்றங்களாகவும் உள்ளன. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சுனாமி வருவதற்கு முன்னதாக பறவைகள் கூட்டமாக குரல் எழுப்பி இடம்பெயர்ந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். மனிதர்கள் சிலவற்றை உணர்கிறோம், ரசிக்கிறோம், பலவற்றை நாம் கண்டுகொள்வதில்லை. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கெல்லாம் சென்றடைகின்றது. ஆம், அதே வேளையில் இயற்கை இறைவனின் மொழியாகவும் கருதப்படுகிறது. இயற்கை சீற்றமும் பேரழிவும் மனிதனுக்கு கடவுளின் கோபத்தை வெளிப்படுத்துவதாக தெரிகிறது. விடுதலை பயண நூலிலே எகிப்தின் மீது செலுத்தப்படும் பெருந்துன்பங்களான தவளைகள், ஈக்கள், கொசுக்கள், வெட்டுக்கிளிகள், இரத்தமாக மாறும் நீர், கால்நடை இறப்பு, தலைப்பேறு இறப்பு என அனைத்தும் கடவுளின் சினமாக வெளிப்படுவதை நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ராயல் மக்கள் தங்களை வழிநடத்திய இறைவனை மறந்தபோது
கொடிய விஷப்பாம்புகள் தோன்றியதும் கடவுளின் கோபமாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இயற்கையின் மொழி கடவுளின் மொழியாகவும் இருக்கிறது. இறைவனின் மிக சிறந்த படைப்பாகிய மனித இனத்தின் மொழியும் தொடர்பாடலுமே இன்றைய சிந்தனையாக பொருளாகிறது. அறிவியல் வளர்ச்சியின் வெளிப்பாடான பல்வேறு தொடர்பு சாதனங்கள், ஊடகங்களின் வழியாக மனிதன் அன்றாடம் தனது உரையாடலை, தொடர்பாடலை வெளிப்படுத்துகிறான். ஆனால் எல்லா உரையாடல்களும் வாழ்வுக்குரியனவாக மட்டும் இல்லை என்பதுதான் அவல நிலையாக இருக்கின்றது. ஆனால் எல்லா உரையாடல்களும் வாழ்வுக்குரியவாக மட்டும் இல்லை என்று நினைக்கின்ற போது இறை வார்த்தை மட்டுமல்ல, பல வேளைகளில் மனித வார்த்தைகளும் இருபுறமும் கூரான கத்தியைப் போல குத்தி கிழிப்பனவாக உள்ளன. உறவுகளை வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக பல உரையாடல்கள் வன்முறையையும் வக்கிரத்தையும் வன்மத்தையும் தூண்டி விடுவதாகவோ அல்லது மனித உள்ளத்தை காயப்படுத்துவதாகவோ அமைவதையும் நாம் பார்க்கிறோம். இதனைத்தான் திருவள்ளுவர் நாவினால் சுட்டவடு ஆறாது என்று கூறுவார். தனித மனித உரையாடலாக இருந்தாலும் பொதுவெளி உரையாடலாக இருந்தாலும் அவற்றில் கனிவும் கண்ணியமும் காக்கப்பட வேண்டும் என்பது நமது திருத்தந்தையின் வேண்டுகோளாக இருக்கின்றது. இதனாலேயே தொடர்பாடலை நிராயுதரண பாணியாகவும் என பிறரை தாங்கும் போக்கிலிருந்து தொடர்பாடலை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் பல முறை கூறியுள்ளார். கனிவு, கண்ணியம் இவை இரண்டு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே விதமான பண்பினை வெளிப்படுத்துகின்றன. மனித உரையாடல்களில் காக்கப்பட வேண்டிய பண்பாகவும் இது உள்ளது. கனிவு எனும் அறமானது தாழ்ச்சி, அதாவது ஹியூமிலிட்டி, கண்ணியம், அதாவது ஜென்டில்னஸ், மற்றும் இறை திட்டத்திற்கு தற்கையளிப்பு, தட் இஸ் சரண்டரிங் டு த வில் ஆஃப் காட் ஆகிய மூன்று பண்பு நலன்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் ஸ்ட்ரெங்த் அண்டர் கண்ட்ரோல் என்று. கனிவு கடவுளின் முகத்தை காட்டுகிறது. தன் அண்ணன் ஏசாவை சந்திக்கின்ற யாக்கோபு, உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர் என்று தொடக்க நூல் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ராயலின் மீட்பின் வரலாற்றை கூறி மன்றாடும் இறைவாக்கினர் நெகமையா 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுவார், ஆயினும் உமது பேரிரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை, ஏனெனில் நீர் கருணையும் கனிவும் உள்ள கடவுள் என்று கூறுவார். இதனையே திருப்பாடல்களின் ஆசிரியர் 145வது திருப்பாடல் 8வது வசனத்தில் சொல்லுவார், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்று. நினிவேக்கு செல்லாமல் தப்பிச் செல்ல நினைத்த இறைவாக்கினர் யோனாவும் இறைவனின் இந்த பண்பை குறித்தே வாதிடுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுவார், யோனா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்படுவதற்கு முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமை உள்ளவர், அளவில்லா அன்பு உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் என்று அவர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆம், அத்தகைய செயல்பாடுகளை உள்வாங்கி மக்களுக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலும் கனவுகளின் வழியாக யாக்கோபை தொடர்பு கொள்ளும் இறைவன் அந்த நிலத்தை வாக்களிப்பதோடு மட்டுமல்ல, வாக்களித்ததை நிறைவேற்று மட்டும் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று உறுதியளிப்பதையும் நாம் காண்கிறோம். நமது உரையாடல் நம்மோடு உரையாடுபவர்களுக்கு இத்தகைய உடனிருப்பையும் நம்பிக்கையையும் தருவதாக அமைய வேண்டும். இறைமகன் இயேசுவும் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன்,
ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். இயேசுவின் கனிவான இதயத்திற்கு எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், யாரும் உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா, நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடமும், அம்மா உமது நம்பிக்கை பெரிது என கனானிய பெண்ணிடம் கனிவுடன் இயேசு நடந்து கொள்வதையும் யோவான் நற்செய்தியிலும் மத்தேயு நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலும் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணின் வார்த்தைகளுக்கேற்ப உரையாடலுக்கு பதில் மொழி தருகிறார். அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட அவருடைய மேலுடைய ஓரத்தை தொட்ட அந்த பெண்ணிடம், மகளே துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். நமது வார்த்தைகள் நம்மோடு உரையாடுபவர்களுக்கு துணிவை தர வேண்டும், நம்பிக்கையை தர வேண்டும், அச்சம் விலக்க வேண்டும், வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். எம்மாவு சாலையில் நடந்து சென்ற இரு சீடர்களோடு இயேசு கையாண்ட தொடர்பாடல் இதனை இன்னும் தெளிவாக காட்டுகிறது. அவர்களுடைய இதயம் பற்றி எரியும்படி அவர்களோடு பேசி நடைபெற்ற நிகழ்வுகளை இறைவார்த்தையின் ஒளியில் விளக்கி கூறுகிறார் இயேசு. இந்த பின்னணியிலேயே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் திருத்தூதர் பேதுருவின் வார்த்தைகளையே உலக தொடர்பு நாளின் மைய சிந்தனையாக்குகிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனதாக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். அதில் பேதுரு எழுதுகிறார், உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவராக போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கு இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும் என்று பேதுரு கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலக தொடர்பு வார 2ஆம் நாள் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது இதயத்தில் இயேசுவை நிறுத்தி கனி உள்ளதாக்குவோம். நமது உரையாடல்களில் தாழ்ச்சியும் கண்ணியமும் வெளிப்படட்டும். ஒரே திரு அவையாய் எதிர்நோக்குடன் நாம் மேற்கொள்ளும் திருப்பயணத்தில் இறைமகனும் உடன் வந்து நமக்கு துணிவை தரட்டும். இந்த நற்பண்புகளை நமது வாழ்வில் வாழ்வாக்க அன்னை மரியாளும் உடனிருந்து நமக்கு வழிகாட்டட்டும். நமக்காக அந்த கனிவு உள்ளம் படைத்த தனது மகன் இயேசுவிடம் பரிந்து பேசட்டும். அந்த கனிவும் இரக்கமும் தாழ்ச்சியும் கொண்ட மக்களாக நமது உரையாடல்கள் வெளிப்படுத்தும் போது நாம் உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஆசீர் பெற்ற மக்களாக இருக்கின்றோம். அந்த ஆசீரை பிறரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நமக்கு இறைவன் கொடுத்த இந்த வரத்திற்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த புண்ணியங்களில் வளர தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும். ஆமென். கிறிஸ்துவ பண்பு நிறைந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அந்த வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தருபவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நாம் ஆசீர் பெற்ற மக்களாக வாழ்ந்து அந்த ஆசீரை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைக்கின்றார். எனவே அனைவரும் எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்து வருவோம். ஆவியினால் திரு அவையை வழிநடத்தும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டுமே மிகுந்த கனி தர முடியும் என்கின்ற உண்மையினை உணர்ந்தவர்களாய் எம் திரு அவையின் பணியாளர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் உறுப்பினர்களாகிய பொதுநிலையினர் அனைவரும் செயலாற்ற ஆற்றல் அளித்திடவும், கனிவான எங்கள் உரையாடல்களால் உறவை வளர்க்கவும், எங்களிடையே உள்ள பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றி உமது திருமகனின் இதய அன்பை பொழிந்து வழிநடத்திட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகினை படைத்து காத்து வரும் இறைவா,
இப்படைப்பனைத்தும் உமது மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் எமது நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் உள்நாட்டு மக்களின் தேவை உணர்ந்து செயல்படவும் அயல் நாடுகளுடன் கனிவு மிக்க தொடர்பாடல் வழியாக நட்புணர்வை பேணி வளர்க்கவும் போர்களுக்கு பின்னால் உள்ள அழுக்கான சுயநல அரசியலை விடுத்து உலக அமைதியை நிலைநாட்டவும் உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லுறவின் நாயகனே இறைவா, 59வது உலக தொடர்பு வாரத்தை கொண்டாடும் இவ்வேளையிலே அகில உலகையும் இணைக்கும் ஊடகப் பணியாளர்கள் அனைவரும் ஊடகப் பணி அச்சத்தை விலக்கி நன்மையை வளர்க்க வேண்டுமென்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் பணிவோடும் மரியாதையோடும் இப்பணியினை ஆற்றவும் அரசியல் பொருளாதார தடைகள் இல்லாமல் மக்களுக்கு உண்மைகளை புடமிட்டு காட்டவும் ஆற்றல் வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித படைப்பை உயர் படைப்பாக்கிய எம் இறைவா, மனிதர்களை எடை போட்டு கொண்டிருந்தால் அன்பு செய்ய இயலாது என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் உமது உயர் படைப்பாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சக மனிதரில் உமது சாயலை கண்டு போற்றவும் பிறருக்கு மதிப்பளித்து வாழவும் கூறிய சொற்களால் காயப்படுத்தாமல் கனிவுள்ள வார்த்தைகளால் தேற்றுபவர்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, எங்கள் நம்பிக்கை எங்களை குணப்படுத்தும் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் நோயாளிகள் நம்பிக்கையுடன் உம்மை தொட்டு குணம் பெறவும் மாற்றுத்திறனாளிகள் உமது வார்த்தையினாலே புதிய ஊக்கம் பெறவும் அவர்களை பராமரிப்பவர்கள் பொறுமையுடனும் மிகுந்த சகிப்புத்தன்மையுடனும் பணியாற்ற உடலுள்ள ஆன்ம நலன்களையும் தந்து காத்திட வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஏழையின் காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோம் ஏற்றிடும் எம் தேவமே, மாற்றிடும் எம் வாழ்வை. ஏழையும் காணிக்கை இறைவாவும் பதம் வைத்தோம் ஏற்றிடும் எம் தெய்வமே, மாற்றிடும் எம் வாழ்வை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூந்தருளும் எங்கள் திருத்தந்தை இல்லியோ, எங்கள் மறை மாவட்ட பொறுப்பு ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.